ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மினி தட்டை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, வரமிளகா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். பொட்டுக்கடலை, நறுக்கின வெங்காயம், காய வச்ச எண்ணெய், ஓமம், கருவேப்பிலை. இப்போ வாங்க நம்ம தட்டை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ பவுடர் மாதிரி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியும் மிளகாவையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை அந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துப்போம். இதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஓமம், கருவேப்பிலை, காய வச்ச எண்ணெய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் கலங்குற மாதிரி. அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பதத்தில் இருக்கிறத நம்ம முறுக்கோ இல்லை தட்டவடையோ எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது தண்ணி அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு டவலில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை எடுத்து நம்ம இதில் ஊற்றி கட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கட்டி நம்ம ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். வேணும்னா நீங்கள் இன்னொரு டவல் கூட போட்டு கட்டி வச்சிருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கெட்டியாகவும் கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமையும் இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து சின்ன சின்னதாக கையிலேயே தட்டி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம சூடான எண்ணெயில் இதை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ தான் 2 சைடு நல்லா வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, பபுள்ஸ் கூட அடங்கிருச்சு. ஸோ நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தட்டை வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.